Hi friends, welcome to my channel. Does homeopathy really works? இந்த டாபிக் நம்ம ஏன் இன்னைக்கு எடுத்திருக்கோம் இந்த டைட்டில்னா, இப்போ ஃபஸ்ட் இயர் ஹோமியோபதி சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாரும் ஹோமியோபத்தா இல்லை, ஃபஸ்ட் டைம் அவங்க தான் டாக்டராக ஆகுறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. உண்மையிலே இது ஒர்க் ஆகுதா, நம்ம ஏன் இது எடுத்தோம், நமக்கு இது வருமா வராதா, இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோ ஒரு 3-4 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் சிலபஸ் எப்படி இருக்குது ஹோமியோபதியில், அதுக்கப்புறமா நான் எப்படி ஹோமியோபதியை பற்றி லேர்ன் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணி, இப்போ நான் ஃபைனல் இயர் பிஹெச்எம்எஸ் படிக்கிறேன், நான் எப்படி ஹோமியோபதி லேர்ன் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஹோமியோபதினா என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஓரளவு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துச்சு. அது எப்படி அந்த ஜேர்னியை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கிறவங்க என்னோடய ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இனிமேல் நம்ம சேனல் எப்படி ட்ராவல் ஆக போகுது, மிஸ்டர் ஹோமியோங்கிற இதில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா உண்மையிலே ஹோமியோபதி ஒர்க் ஆகுதா இல்லையான்ற கேள்விக்கு ஆக்சுவலாக இடமே இல்லை. இப்போ ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்குது, நம்ம நீட் எழுதி நம்ம ஒரு மெடிக்கல் டிகிரிக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கோம். பிஹெச்எம்எஸ்ங்கிறது ஒரு 5.5 years கோர்ஸ். இது முடித்தோடனே நம்ம ஒரு டாக்டர். அப்போ இதில் எதுவுமே இல்லாமலாம் இவ்வளோ டெவலப் ஆகி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹோமியோபதி மெடிசன் உள்ளே என்ன இருக்குது, இப்போ ஃபஸ்ட் இயர் சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபஸ்ட் இயர் சிலபஸ் பற்றி சொல்லுங்கண்ணா, எப்படி படிக்கலான்னு சரி டிப்ஸ்லாம் சொல்லுங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தா நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப இந்த சிலபஸ் இப்போ இல்லை. இப்போ NCH அதாவது நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஹோமியோபதி சிபிடிசி கரிக்குலம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக இப்போ எனக்கு அடுத்து வர பேட்ச்லேருந்து எல்லாருக்குமே நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது. அது பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற மாதிரி சிலபஸே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் இயர் சிலபஸ் 1 year தான் இருந்தது. இப்போ 1.5 years இருக்குது ஃபஸ்ட் இயர் சிலபஸ், 18 months டியூரேஷன். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுதுன்னா, அனாட்டமி, ஃபிசியாலஜி ரெண்டுமே 2 papers இருக்கும் எக்ஸாம். அனாட்டமி 2 paper இருக்குது, ஃபிசியாலஜி பேப்பர் 1 paper 2 அந்த மாதிரி இருக்குது. ஃபிசியாலஜிலே பயோகெமிஸ்ட்ரியும் வந்துடும் நமக்கு. அப்புறம் ஹோமியோபதிக் ஃபார்மசின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்புறம் ஆர்கனான் ஆஃப் மெடிசன், ஆர்கனான்லேயே சைக்காலஜியும் வருது. இப்போது நான் படிக்கும் போது சைக்காலஜி எங்களுக்கு தனியாக புக்கெலாம் நாங்கள் படிக்கல. இப்போ சைக்காலஜிக்குன்னு தனியாக புக் இருக்குது. ஆர்கனான் சப்ஜெக்ட்லேயே அதுலேயும் கம்பைண்ட் ஆகி வந்துடுது. அப்புறமா மெட்ரியா மெடிக்கா, அதுக்குமே எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட் இயரில். இதெல்லாம் எப்படின்னா எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் எப்படின்னு இருக்கும்னு பார்த்தோன்னா 10 1 marks இருக்கும், அப்புறமா 8 5 marks இருக்கும், 40 marks அது, அப்புறம் 5 50 marks, அதாவது டோட்டலாக 50 mark, 5 10 mark கொஷின் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் பேப்பர் பேட்டர்ன். 10 1 mark கொஷின் இருக்கும், 8 5 mark கொஷின்ஸ் இருக்கும், அப்புறமா 5 10 mark கொஷின் இருக்கும். அது 50 marks, டோட்டலாக 100 marksக்கு பேப்பர் இருக்கும். இப்போ எங்களுக்கு டோட்டலாக வேறு. இப்போ அதை நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ இதுதான் சிலபஸ். இது நான் என் ஜூனியர்ஸ்ட்டை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா உங்களோட இமீடியட் சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க, ஃபஸ்ட் இயர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறவங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய ஸ்டடி டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ வைட்டல் ஃபோர்ஸ்ன்னுவாங்க, இந்த மெடிசனை பொட்டன்டைஸ் பண்ணி கொடுக்குறோம், இது ஒரு டைனமிக் மெடிசன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஒரு மெடிக்கல் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு, அனிமேனோட லைஃப் ஹிஸ்ட்ரின்னு, இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், புரியாது. இது என்னன்னே தெரில, இது கொடுத்தா மெடிசன் ஒர்க் ஆகுமான்னு தெரில, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது முடிச்சுட்டு நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா, கிளினிக் வச்சு நம்ம ஓரளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் ஆகுது. நிறைய நியூ டேர்ம்ஸ் இருக்கும், ஏன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தது இது கிடையாது. இது ஃபிலாசபி பேஸ்டாக இருக்கும். மெடிசனும் ஆக்சுவலாக நம்ம படிக்கிற சிலபஸ் ஈக்குவலன்ட் டு MBBS தான். அதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிச்சிருவோம். அனாட்டமி, ஃபிசியாலஜி, இந்த மாதிரி பேத்தாலஜி அதெல்லாம் செகண்ட் இயரில் வரும். அடுத்து சர்ஜரி தேர்ட் இயரில் படிப்போம், சர்ஜரி அண்ட் கைனகாலஜி. ஃபைனல் இயரில் கம்யூனிட்டி மெடிசன், ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், இது மாதிரி எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஹோமியோபதி மெடிசனோட சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறோம், ஆர்கனான், மெட்ரியா மெடிக்கா. அப்புறம் ஃபைனல் இயரில் இப்போ நாங்கள் கேஸ் டேக்கிங் அண்ட் லெப்பட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நமக்கான அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் சைட் பை சைட். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய
பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் நெகட்டிவாக தான் எனக்கு சொன்னாங்க. ஹோமியோபதி படித்தா கஷ்டம், அவ்வளோ நிறைய பேர் வந்து டெவலப் ஆக மாட்டாங்க, 90% ஆஃப் த பீப்புள் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, 10% பேர் தான் வந்து ஓரளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. நான் என்னோடய சீனியர்ஸ், என்னோடய டாக்டர்ஸ், சில பேர்கிட்ட அப்புறம் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் வந்து அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு புரிஞ்சுது. ஹோமியோபதி மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட இன்கம்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்கில்லை பேஸ் பண்ணியும் நம்மளால் பீப்புளுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறத வச்சு தான். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் பேஷண்ட்டுக்கு சரியாகுது, பேஷண்ட்டு நீங்கள் பேசுறது, நீங்கள் கேஸ் எடுக்கிறது, நீங்கள் மெடிசன் கொடுக்கறதுனால பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படுதுன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அப்படி மாறுறதுக்கு என்ன பண்ணணும், நான் ஹோமியோபதி பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.